தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி தன்னுடைய கணவர் மேலே தவறான புரிதலின் காரணமாக விவாகரத்து வழக்கு வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு வழக்கு சமீபத்தில் வந்து முடிவுக்கு வந்திருக்குங்க. ஸோ ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி அன்னைக்கு சங்கீதா அவங்களுடைய எல்லா விதமான வழக்குகளையும் வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை வந்து முடிச்சு வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா விஜய் ரசிகர்களுக்கு, விஜய் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்களுக்கு, விஜயனுடைய டிவிக்கு தொண்டர்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷத்தை வந்து கொடுத்துருந்தது. ஸோ இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா இப்போது சங்கீதா இன்னும் ஒரு வாரத்தில் வந்து இந்தியா வந்துடுவாங்க. வந்தாலும் அவங்க சென்னையில் இருக்கக்கூடிய நிலங்கரை வீட்டுக்கு தான் வந்து டைரெக்டாக வந்து வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அப்படி அவங்க வரக்கூடிய அந்த ஒரு நாள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான டேவாக இருக்கணும். சங்கீதா அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த நாள் வந்து மறக்க முடியாதபடி இருக்கணும் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா நிறைய பிளான் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அவர் என்ன மாதிரிலாம் வந்து பிளான் பண்ணியிருக்காரு, என்ன விஷயங்கள்லாம் வந்து நடக்க போகுது அப்படின்ற பற்றின ஒரு அப்டேட் தாங்க நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மேலும் இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1999ஆம் ஆண்டு விஜய் அவர்களுக்கும் சங்கீதா அவர்களுக்கும் திருமணமானது நடந்திருந்துச்சுங்க. ஸோ அதுக்கடியில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப வந்து நல்லபடியாக போயிட்டு இருந்தது. மேலும் இவர்களுக்கு ஜேன்சன் சஞ்சய் மற்றும் தியா சாஷா அப்படின்ற 2 குழந்தைகள் வந்து இருக்காங்க. ஸோ சமீபத்தில் சங்கீதா அவங்க போட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு வழக்கு எல்லாருக்கும் ஒரு கஷ்டமாக ஒரு சோகத்தை வந்து கொடுத்துருந்தாலுமே கூட இப்போது இந்த லாஸ்ட் இயரிங் போனப்போ அவங்க வந்து அந்த கேஸ் எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிட்டாங்க. சொல்லப்போனால் ஒரு மனைவி கணவன் மேலே கொடுக்கக்கூடாத ஒரு புகார் தான் இவங்க வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இருந்தாலும் இவங்க இப்போ வாபஸ் வாங்கிட்டாங்க. விஜய் அவர்களுக்கு சங்கீதா மேலே எந்த கோபமுமே கிடையவே கிடையாதுங்க. ஸோ அவங்க ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டாங்க அப்படின்றது மட்டும்தான் அவங்களுக்கு தோணுச்சே தவிர அவங்க இந்த மாதிரி வந்து பண்ணிட்டாங்களே இதனால் இவங்களை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு நாள் நினச்சதே கிடையாது. சொல்லப்போனால் விஜய் அவர்களுக்கு இந்த விவாகரத்து வழக்கில் கொஞ்சம் கூட ஈடுபாடே கிடையாது. ஸோ எப்படியாவது இந்த பிரச்சனையை பேசி முடிவுக்கு கொண்டு வரணும், எல்லோரும் வந்து நல்லபடியாக சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு தான் அவர் வந்து நினச்சிட்டு இருந்தார். அதை விட பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அவருடைய பேரண்ட்ஸோட சப்போர்ட் வந்து ரொம்ப இருந்துச்சு. ஸோ சோபா மேமாக இருக்கட்டும், சந்திரசேகர் சாராக இருக்கட்டும், 2 பேருமே விஜய் வந்து ஃபேமிலியோடு இருக்கணும், குழந்தைங்களோட மனைவியோட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் வந்து ஆசைப்பட்டாங்களே தவிர அவங்க வேணாம் இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்னு ஒரு நாள் அவங்கள வந்து அவாய்ட் பண்ணதே கிடையாதுங்க. அதை விட விஜய் அவர்களுடைய குழந்தைங்க ஜென்சன் சஞ்சயாக இருக்கட்டும், தியா சஷாவாக இருக்கட்டும், 2 பேர்த்த பற்றி நம்ம வந்து பேசியே ஆகணும். ஸோ 2 பேருமே வந்து ஒரு தங்கமான குழந்தைங்க. அப்பாவும் அம்மாவும் வந்து சேர்ந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களால என்ன ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்க முடியுமோ அதெல்லாம் வந்து எடுத்து வச்சாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுடைய முயற்சிக்கு வெற்றி கிடைச்சிச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவை சங்கீதா வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ ஜென்சன் சஞ்சயாக இருக்கட்டும், தியா சஷாவாக இருக்கட்டும், ஸோ ரொம்ப நல்ல ஒரு பிஹேவியரோடு இருந்திருந்தாங்க. அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸை வச்சு என்ன மாதிரியான பேரண்ட்ஸாக இவங்க 2 பேரும் இருந்திருக்காங்க அப்படின்றது நல்லா தெரிஞ்சுது இதில். ஜென்சன் சஞ்சய் சொல்லியிருக்காரு, என்னுடைய அப்பா தான் எனக்கு எல்லாம், அவர் தான் எனக்கு ரோல் மாடலு, அவர் இல்லை அப்படின்னா நான் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி அவரை பற்றி புகழ்ந்து தள்ளியிருக்காரு. ஸோ அப்போது அவங்க அப்பா மேலே அவர் எந்த அளவுக்கு மதிப்பு வச்சுருக்காரு, மரியாதை வச்சுருக்காரு, அன்பு வச்சுருக்காரு அப்படின்றது எல்லாமே அவர் பேசின அந்த ஒரே ஒரு இன்டர்வியூலே வந்து தெரிஞ்சு போச்சு. ஸோ கண்டிப்பாக அந்த இன்டர்வியூ தான் சங்கீதாவுடைய மைண்டையும் எது சேஞ்ச் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தன்னுடைய குழந்தைங்களுக்கு அப்பா மேலே வெறுப்பு இருக்குமோ, கோபம் இருக்குமோ அப்படின்லாம் கூட அவங்க ஒரு வேளை நினச்சிருந்துருக்கலாம். ஆனால் அந்த இன்டர்வியூ பார்த்ததுக்கு அப்புறமா எல்லாருக்குமே வந்து நல்லா புரிஞ்சிருச்சு. ஸோ குழந்தைங்களும் வந்து அப்பா வேணும்னு நினைக்கிறாங்க, அவங்களோட வந்து இருக்கணும், அவர் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க, அந்த ஒரு பாசத்தை வந்து நம்ம வந்து தடுக்கக்கூடாது. இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அவங்களுடைய மைண்டை வந்து கண்டிப்பாக வந்து முழுக்க மாற்றி விட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதனுடைய விளைவாக தான் இந்த கேஸ் வந்து வாபஸ் ஆகிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளுடைய குழந்தைங்க நம்ம எப்படி நடத்துகிறோம், நம்ம எப்படி வந்து அவங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறோமோ அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து நல்லபடியாக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ அப்படி தான் இவங்க எந்த அளவுக்கு குழந்தைங்கள நல்லபடியாக வளர்த்துருக்காங்க, நல்ல பேரண்ட்டாக இருந்திருக்காங்க. ஸோ குட் பேரண்ட்டாக இருக்காங்க அப்படின்றத அவங்களுடைய குழந்தைங்கள வச்சு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்படி தான் விஜயும் சரி, சங்கீதாவும் இருந்திருக்காங்க. ஸோ இப்போ அவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கார், நிறைய பொறுப்புகள் இருக்குது. அதனுடைய தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா சங்கீதா இப்போ சமீபத்தில் வந்து திருப்பி வந்து வாபஸ் வாங்கிட்டு லண்டன்லேருந்து இந்தியா வரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து எதன் மூலமாக கன்ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா ஷோபா மேம் மூலிமா தான் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ப்ரோக்ராம்ஸ்
ஸோ சோபா மேமும் சரி ரொம்ப பிஸியானவங்க தான். அவங்க எல்லா ப்ரோகிராம்ஸையுமே வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனா போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. நான் இனிமேட்டுக்கு அப்புறமா பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வீக்ல எதுவுமே இருக்கக்கூடாது. அவங்கள அவங்க ஃப்ரீ பண்ணி வச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, அவங்களுடைய மருமகள் அவங்க வீட்டுக்கு வரப்போறாங்க. ஸோ புதுசா ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வராங்க, மருமகள் வராங்க அப்படின்னா, என்னென்ன சம்பிரதாயங்கள்லாம் நடக்குமோ, அது எல்லாமே வந்து நடக்கணும் அப்படின்ற மாரி தான் விஜய் முடிவு பண்ணி வச்சிருக்காராம். அதுலயும் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சங்கீதா வீட்டுக்கு உள்ள நுழையும் பொழுது, அம்மா வந்து தன்னுடைய மனைவிக்கு ஆரத்தி எடுத்து புது மருமகள வெல்கம் பண்ணணும் அப்படின்றது அவருடைய ஆசையா இருக்கு. ஸோ அவங்க சொன்ன விஷயத்த கண்டிப்பா ஷோபா மேம் வந்து செய்வாங்க. ஏன்னா ஷோபா மேமுக்கு சங்கீதாவ ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து இந்த வீட்ல இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு தான் அவங்க ஆசைப்பட்டாங்க. அதனால இந்த விஷயம்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயம். அவங்க கண்டிப்பா முழு மனசோட ரொம்ப சந்தோஷமா வந்து செய்வாங்க அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கடையில பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து இன்னும் நெறைய பிளான் பண்ணியிருக்காங்க. சங்கீதா வந்து இந்த வீட்டுக்கு வரக்கூடிய அந்த நேரத்தில ஒரு ஃபெஸ்டிவல் மாரி இருக்கணும். நல்லா செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸு, ரிலேஷன்ஸு எல்லாத்தையும் வந்து கூப்பிட்டுருக்காராம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட்டி மாரி இருக்கணும் அப்படின்ற மாரி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடியே நமக்கு தெரியும் சங்கீதா அவங்களுக்கு ஒரு புடவை வேற எடுத்து கிஃப்ட் பண்ணுறதுக்காக வச்சிட்டுருக்காரு. ஸோ சங்கீதா வந்த உடனே கண்டிப்பா விஜய் வந்து அவங்களுடைய அந்த கிஃப்ட்ட வந்து குடுப்பாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த லவ் கிஃப்ட்டு நிச்சயம் அவங்களுக்கும் பிடிக்கும். அவங்களுக்கு பிடிச்ச மாரி தான் அவர் ஆல்ரெடி வாங்கியிருக்காரு. இருந்தாலும் ஒரு நம்மள விரும்பக்கூடியவங்க நமக்கு ஒரு பரிசு குடுக்குறாங்க அப்படின்னா, அதனுடைய வேல்யூவே வந்து தனிதாங்க. ஸோ அப்படி தான் வந்து இப்போ அந்த கிஃப்ட்டும் வந்து இருக்க போகுது. ஸோ எல்லாருமே நம்ம சாரி எடுக்க தான் போறோம். லேடீஸ் அப்படின்னாலே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சாரி எடுக்காமலாம் இருக்க போறதே கிடையாது. இருந்தாலும் தனக்கு பிடிச்சவங்க, தன்னுடைய அன்பானவங்க நமக்கு ஒண்ணு வாங்கி குடுக்குறாங்க. அவங்க கையிலேருந்து நம்ம ஒரு சாரி வாங்கும்போது, அது வந்து ஸ்பெஷல் தானே! ஸோ அப்படி தான் சங்கீதா ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி மாரி எல்லா விஷயத்தையும் வந்து விஜய் வந்து பக்காவா வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காரு. சொல்லப்போனா நெக்ஸ்ட் வீக்லேருந்து விஜய் சாரோடைய வீட்ல ஒரு செலிப்ரேஷன் மூடானது ஸ்டார்ட் ஆக போகுது. அவங்க ஃபேமிலியோட ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணி இருக்க போறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கிடையில அவர் வந்து சட்டசபையும் வந்து பார்த்துக்கணும். அவங்களுடைய பொறுப்புகள் என்ன இருக்கோ அதையும் வந்து சரியா அவர் பண்ணிட்டு, அவருடைய ஃபேமிலியும் வந்து என்ஜாய் பண்ண போறாரு. ஸோ சோபா மேமோடைய இந்த ஒரு விஷயத்தால தான் இது வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பா நெக்ஸ்ட் வீக் வந்து அவங்களுக்கு வந்து வெட்டிங் ஆனிவர்சரி வருது. ஆகஸ்ட் 25 அன்னைக்கு. அன்னைக்கு கண்டிப்பா வந்து விஜய் சார் வீட்டுக்கு சங்கீதா வரப்போறாங்க. ஸோ அவங்களுடைய வாழ்க்கை புதுசா கல்யாணமான கணவன், மனைவி எப்படி வாழ ஆரம்பிப்பாங்களோ, அப்படி தான் வந்து ஆரம்பிக்க போறாங்க. ஸோ புதுசா திருமணம் பண்ணி ஒரு கப்புள் வந்து எப்படி அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களோ அப்படி தான் விஜய் அவர்களும் சங்கீதா அவங்களும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதோட குழந்தைங்க வந்து கூட இருக்க போகிறாங்க. ஸோ குழந்தைங்களுடைய அவங்களுடைய சந்தோஷத்துக்கு இவங்க இப்போ வந்து மீண்டும் வந்து ஒரு புத்துயிர் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக அவங்க ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே விஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் அவங்களுக்கு வந்து விஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட்டில் வந்து விஷ் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி நிறைய ஃபாஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம்.